மணலை அள்ளும் ஒரு ஊழலிலும் ஒரு தலைவரின் பெயர் வந்திருக்கிறது. एक नेता का नाम कॉल स्कैम में आया है. ஒரு தலைவரின் பெயர் நிலக்கரி ஊழலோடு தொடர்பு பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது. और एक नेता का नाम 6000 करोड़ की CRIDP में करप्शन के लिए आया है. ஒரு தலைவருடைய பெயர் 6000 கோடி ரூபாய் CRIDP இதிலே தொடர்பு படுத்தி இன்று வெளியாகி இருக்கிறது. भाइयों बहनों, इतने सारे करप्ट मिनिस्टर की फौज लेकर तमिलनाडु का विकास हो सकता है क्या? कभी नहीं हो सकता. இத்தனை ஊழல் நிறைந்த அமைச்சர்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை இதனை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா? முடியுமா? பலமா? तमिलनाडु की हर योजना पर 20% करप्शन के कट मनी का लोड है. தமிழ்நாட்டிலே 20% முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும், என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை நிலவுகிறது. पूरा तमिलनाडु का बजट केवल कर्ज और शराब की कमाई पर चल रहा है. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கை டாஸ்மாக் சாராயம் மற்றும் கடனில் மட்டும்தான் இயங்குகிறது. भाइयों बहनों, तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है. इनके शासन में कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं. சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மோசமானது என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைமை நிலவுகிறது. जब सफाई कर्मचारी प्रदर्शन करते हैं, தடியடி நடத்தப்படுகின்றது. स्कूल शिक्षक रोड पर आते हैं तो 1300 महिला शिक्षिका को जेल में डाल दिया जाता है. ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதிலே அவர்கள் மீது 1300 பெண் ஆசிரியைகள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். नर्स, कम्युनिटी हेल्थ ऑफिसर, आंगनवाड़ी वर्कर प्रोटेस्ट करते हैं तो 600 नर्सों को जेल में डालने का काम होता है. ஆங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு பணியாளர்கள் போராட்டத்திலே இறங்கினால் அவர்கள் உடனடியாக சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். किसानों को भी धोखा देने का काम तमिलनाडु सरकार ने किया है. விவசாயிகளை கூட அவர்கள் சும்மா விட்டு வைக்கவில்லை. விவசாயிகளையும் அவர்கள் கொடுமைக்கு ஆட்படுத்துகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள். डीएमके सरकार ने तमिलनाडु को डंपिंग ग्राउंड बनाया है. दूसरे राज्यों का खतरनाक बायोमेडिकल कचरा तमिलनाडु की पवित्र नदियों में डाला जा रहा है. இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி ஆக்கி இருக்கிறது தெரியுமா? மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த நச்சு கழிவுகள், அந்த கழிவுகளின் குப்பை கிடங்காக நம்முடைய தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கின்றார்கள். और भाइयों बहनों, तमिलनाडु में हिंदू आस्था के, हिंदुओं के विश्वास के अपमान का सिलसिला इन्होंने चलाकर रखा है. தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கும் சரி, அவர்களுடைய சமய நம்பிக்கை
2024 में ही आंध्र प्रदेश में एनडीए की सरकार बनी। 2024 கூட ஆந்திர பிரதேசத்திலே என்டிஏ அரசினுடைய அரசாங்கம் அங்கே அமைக்கப்பட்டது। 2025 में हरियाणा में तीसरी बार भारतीय जनता पार्टी की सरकार बनी। 2025 ஹரியானாவிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது। 2025 में तीसरी बार महाराष्ट्र में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनी। அதே போல 2025 ஆண்டிலே மகாராஷ்டிரத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது। 2025 में 27 साल बाद दिल्ली में हमारी सरकार बनी। 2000